நிகழ்வது தமிழிலே 8 என்ற எண்ணை ஆ என்ற எழுத்தால் எழுதுவார்கள். ஆ என்ற எழுத்து 8 என்ற எண்ணை குறிப்பது போல ஆகாயம் என்ற பொருளையும் குறிக்கும். எறும்பு தன் கையால் எஞ்சான் என்பது பழமொழி. எறும்பாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த உயிராக இருந்தாலும் சரி, அதன் கையால் எஞ்சான் அளவே அதன் உடல் இருக்கும். எறும்பு தன் கையால் எஞ்சான் என்ற பழமொழியிலே வரும். கை என்பதற்கு அனுபவம் என்ற பொருளும் உண்டு. எந்த உயிரின் உடலும் ஏட்டின் அகமாக விளங்கும். ஆகாயத்தின் வடிவமாகும் என்பது அனுபவம். இங்கு ஆகாயம் என்பது அருள் ஒளியை குறிக்கும். ஆ என்ற எழுத்து மற்ற எழுத்துக்களாலும் கலந்து இருக்கிறது. இதேபோல ஆகாயம் என்ற பூதமும் மற்ற பூதங்களில் கலந்து இருக்கிறது. அட்டு என்பது அஷ்ட என்ற வடமொழி சொல்லினுடைய தமிழ் வடிவம். அட்டு அஷ்ட கணக்குக்கு வடமொழியில் 8 என்று பொருள். அட்டு கூட்டல் அகம் அட்டகம். நமது உடல் அட்டு மூர்த்தங்களால் ஆனது. பஞ்சபூதங்களுடன் சூரியன், சந்திரன், ஆன்மா, அதாவது இறைவனை தன் உள் பெற்ற உயிர் ஆகிய இந்த 8 அங்கமாக விளங்குகின்ற ஆகாயம் அட்டகம். நம் சூக்கும தேக அனுபவ நிலையை உணர்த்த வந்தது அருட்பெரும் ஜோதி அட்டகம். இது 8 செயல்களை உடையது, 8 பாடல்கள் உடையது. இதில் முதல் 4 பாடல் சத் விசாரத்தால் பெறப்படும் உண்மையான விளக்கவன. அடுத்து 4 பாடல் பர உபகார செயல் அனுபவத்தால் அடைய பெறும் நிலையை விளக்கி விவரிப்பன. அருட்பெரும் ஜோதி அட்டக பாடல்களில் வரும் கருத்துக்களை எல்லாம் சிந்திக்க வேண்டும். முதல் பாடலில் அருட்பெரும் என்ற சொற்றொடர் 12 முறை வருகிறது. இவை அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தனித்தன்மையை 12 வகையாக விவரித்து விளங்குகின்றது. இரண்டாவது பாடல் அருட்பெருஞ்சோதியின் அருள் அரசு கோடிக்கணக்கான உயிர்களிலும் உலகங்களிலும் அவற்றிலே இருக்கும் பொருள்களிலும் அகமும் புறமும் நிறைந்து ஆட்சி புரிகிறது. இவ்வாறு அருட்பெரும் ஜோதி அருள் அரசு நடைபெறுவதின் நோக்கம் எல்லாவற்றிலும் சச்சிதானந்த மெய் இன்ப அனுபவம் விளைவு கொள்வதுதான். மூன்றாவது பாடல் மக்கள் கண் முதலிய பொறி புலன்களாலும் மனம் முதலிய கரணங்களால் இறைவனை காண முடியவில்லையே என்று எண்ணி ஏங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக